பவுல் சொல்றாரு, அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்திற்கும் திருப்பும்படிக்கு. சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க ராஜ்யத்தில் உள்ள நுழைஞ்சு கூட்டிட்டு வர்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை எப்படி கொண்டு வரணும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, சுவிசேஷ வழி. அப்ப நமக்கு பெரிய ஒரு வேலை இருக்குது. கடவுள் பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார். முழு உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லக்கூடிய, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, நம்முடைய வீட்டார் கர்த்தருக்குள் வர வேண்டும், நம்ம நண்பர்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும், நம்முடைய இனஜன பந்துக்கள் கர்த்தருக்குள் வர வேண்டும். அப்ப பாருங்க, செழிப்பு என்பது ஏதோ நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கார் வாங்கிட்டு அதை விட பெரிதான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? தண்ணீர் பாய்ச்சுகின்ற ஒரு குழாயாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழாயில தண்ணீர் பாய்ச்சப்பட்டு தண்ணி குழாயை நிறைச்சிட்டு வெளியே போற மாதிரி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் மூலமாக அநேகரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார்.